இன்னைக்கான வீடியோல ஒரு பேபி ஆயில் தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு நல்லா தடவி விட்டுட்டு, மசாஜ் பண்ணி விட்டுட்டு குளிக்க வைங்க. நான் பாப்பாவுக்கு வந்து பிறந்து ஒரு 10 டேஸ்ல இருந்தே நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் குடுக்குது. பேபி ஸ்கின்ன நல்லா மாய்ஸ்ச்சரா வச்சுக்குது. அது மாரி பாப்பாலாம் பொறந்தப்ப அங்கங்க கொஞ்சம் பிளாக்கா இருக்கும்ல, அந்த இதையும் வந்து நல்லா ஃபேட் பண்ணுது. ஸ்கின் பிரைட்னிங் ஆகுதானா, கொஞ்சம் பிரைட்னிங் ஆக தான் செய்யுது. ஓகே தான். நீங்க என்ன பாப்பாக்கெல்லாம் போய் ஸ்கின் பிரைட்னிங் பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன மாரியே நெறைய மாமிஸ் வந்து இத ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஏன்னா, எனக்கு பாப்பா வந்து பொறந்தப்ப கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருந்தா. வரவங்க எல்லாருமே கேட்பாங்க. "என்ன பாப்பா கலர் கம்மியா இருக்கா? என்ன பாப்பா ஹெல்த்தியா இருக்காளா? உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சா? உங்க ஹெல்த் ஓகேவா?" அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. வந்தோனயே, "பாப்பா என்ன கலர் கம்மியா இருக்கா?" அவங்க வாயிலேருந்து வர ஃபர்ஸ்ட்டு வார்த்தை அதா தான் இருக்கும். நம்மளுக்கும் டெலிவரி முடிஞ்சோன அந்த வேர்ட்ஸ கேட்க கேட்க நம்ம கூட கொஞ்சம் தான் ஹர்ட் ஆகும். அப்ப நான் தான் அதோட தான் சரி ஓகே, பாப்பாக்கு நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். அவங்க சொல்றதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ ஹர்ட் ஆகும். ஸோ அதனால ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது தான். பட் ஆனா இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு. எங்க பாட்டி, எங்க ஆச்சி அப்படின்னு எல்லார்ட்டயுமே கேட்டு தான் நாங்க வந்து இது ரெடி பண்ணேன். அது மாரி பாப்பாவோட ஸ்கின்னுக்கும் எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி உள்ள திங்ஸ தான் பார்த்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாப்பாக்கு 1 இயர் ஆகப்போகுது. இப்ப வர நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா செக்கெண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. செக்கெண்ணெய் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஒரு 1/2 கிலோ, பீட்ரூட் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து ஒரு 1/4 கிலோ பாதாம் இல்லாட்டி 100 கிராம்ஸ் பாதாம வந்து நல்லா தண்ணீல ஊற வச்சு, தோல் சீவி எடுத்துக்கோங்க. ஊற வச்சாலே தோல் உறிஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் அத நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாரி ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்க வந்து கடையில நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா, ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் கூட இருக்கும். அதுவும் வாங்கிக்கலாம். பன்னீர் ரோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஆயில்ல வந்து இந்த பாதாம வந்து அரைச்சு நம்ம ஊத்திக்கலாம். அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட்டையும் துருவி எடுத்து அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸையும் ஆவாரம் பூ ஒரு கையிலயும் நான் எடுத்திருக்கேன். ஆவாரம் பூ காஞ்சது தான் எனக்கு கிடைச்சது. அதனால நான் அத எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சுச்சுன்னா நீங்க அத எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸியில நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதையும். கிரைண்ட் பண்ணிட்டு இந்த ஆயில்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கையில ஆயில் கம்மியாவும், இன்கிரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாவும் இருக்கிற மாரி இருக்கும். அப்படி இருந்தா தான் இதோட எசன்ஸ் ஃபுல்லா அந்த ஆயில்ல இறங்கும். மெயினா கருகிரக்கூடாது. அதாவது அதோட ஃப்ளேவரும், அந்த நேச்சரும் வந்து அப்படியே இருக்கணும். கருகிரக்கூடாது கண்டிப்பா. இதுக்கப்புறம் இதில நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழ அடி பிடிச்சிடக்கூடாது. அடுப்ப நல்லா ஹைலயே வச்சுக்கோங்க. நீங்க லோல வச்சு பண்ணீங்கன்னா, இது கண்டிப்பா ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இந்த பபிள்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா அடங்கணும். அப்பனா தான் இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாரி இதோடதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி, இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க அடுப்ப அமத்திடலாம். அடுப்ப அமத்திட்டு நீங்க நல்லா 1 டே ஃபுல்லா இப்ப நான் வந்து ஈவினிங் ரெடி பண்ணேன்னா, நைட்டு ஃபுல்லா நான் அப்படியே இத விட்டுருவேன். விட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு நல்லா பிளெயினா ஒரு ஒயிட் கிளாத்ல இத போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து வடிகட்டிலாம் யூஸ் பண்ணீங்கன்னா, இது சரி வராது. ஸோ, அதனால கிளாத்ல போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆயிலோட கலர் இந்த மாரி தான் இருக்கும். மொத்தமா இருக்கிறனால உங்களுக்கு பார்க்கையில பிளாக் கலர்ல தெரியுது. பட் இது நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் ஆயில் தான். நீங்க பாப்பாவுக்கு குளிக்க ஊத்துறதுக்கு முன்னாடி இதில ஹெட்ல இருந்து ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. கோல்டு பிடிக்குதான்னு ஒரு தடவ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு பிடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா, பாப்பாவுக்கு வந்து நீங்க தேய்ச்சுட்டு உடனே குளிக்க ஊத்திருங்க. அப்படி இல்ல உங்களுக்கு செட் ஆயிருச்சுன்னா, ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து பாப்பாக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு, நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. ஆயில் இந்த மாரி தான் இருக்கும். இத நீங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் வரவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பாக்கு ஆயில் ரெடி பண்ணேன். இப்ப 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் இப்ப தான் ரெடி பண்றேன். ஆயில்லருந்து எந்த ஸ்மெல்லும் வராது. ஆயில் டே ஆக ஆக இன்னமும் நல்லா தான் இருக்கும். இந்த மாரி ஒரு கிளாஸ் பாக்ஸ் அதாவது ஏர்டைட் கண்டெய்னர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ் அந்த மாரி எதுலயாச்சும் நீங்க ஊத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். நல்லா மசாஜ் பண்ணும்போது பாப்பாவோட ஃபீட்லருந்து முதுகுல எந்தெந்த ஏரியாலாம் டார்க்கா ஃபீல் பண்றீங்களோ, அங்கலாம் நல்லா அழுத்தி மசாஜ் குடுத்தீங்கன்னா, பேபிஸ்க்குமே ரொம்ப ரிலீஃபா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளியர் பண்றேன். அண்ட் இந்த ஆயில் வந்து நம்ம கோகோனட் ஆயில் அண்ட் வந்து நல்லெண்ணெய் 2மே சேர்த்துருக்கோம். பாப்பாவுக்கு சூடு பிரச்சனை அந்த மாரி எதுவுமே வராது. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பாத் பண்ணி குளிக்க வைக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். நிச்சயமா நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்கும். ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஸ்கின் ஷைனிங்கான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.